அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷேர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மருதாணி வைக்க உகந்ததான ஒரு டைம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மருதாணி வைக்கிறதுக்குண்டான சிறந்ததான இது. மருதாணி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் மங்களகரமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே மருதாணி வைக்கிற வழக்கங்கள் இருக்கும். ஒரு நல்ல விஷயம்னா மருதாணி எடுத்து வைப்போம். ஒரு நல்ல காரியம்னா மருதாணி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. நிறையா நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா மருதாணியை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். பெண்கள் குறிப்பாக மருதாணி வைக்கிறது மகாலட்சுமி கடாட்சம் கொண்டதாக இருக்குது. லக்ஷண சாஸ்திரத்தில் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இல்லையா? ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா கையில் மருதாணி இட்டுக்கிற வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இந்த மருதாணி அதனுடைய சிறப்புகள் நம்ம நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். எந்த நேரம் மருதாணிக்கு ரொம்ப உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மருதாணி வைக்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 7:30 மணி டு 8:30 மணி ஞாயிற்றுக்கிழமைக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா திங்கட்கிழமை 11:30லேருந்து 1:30க்குள்ளே 11:30லேருந்து 1:30க்குள்ளே வைக்கக்கூடிய நேரம் நமக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதா பார்க்குறோம். அடுத்தது செவ்வாய்க்கிழமை காலையில் 8:30லேருந்து 9:30 காலம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் 8:30லேருந்து 9:30 நமக்கு சிறப்பாக இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா புதன்கிழமை மத்தியானம் 1:30லேருந்து 2:30 வரைக்கும், புதன்கிழமை நாள் மத்தியானம் 1:30லேருந்து 2:30 வரைக்கும் ரொம்பவுமே சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலையில் 9:30லேருந்து 10:30 9:30 to 10:30 நமக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 6:30லேருந்து 7:30 காலையில் 6:30லேருந்து 7:30க்குள்ளே வெள்ளிக்கிழமை நாள் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கும். சனிக்கிழமை 11:30லேருந்து 12:30 வரைக்கும் 11:30 to 12:30 வரைக்கும் உங்களுக்கு சனிக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாள் அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஸ்வய நட்சத்திரம் அது சில பேருக்கு ஏற்றுக்கும், சில பேருக்கு ஏற்றுக்காது. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய டயத்தை பொறுத்து, ஜாதகத்தில் தசாபுத்தியை பொறுத்துன்னு சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன டயத்தில் ஏதேனும் ராகு கால யமகண்டம் வந்துச்சுன்னா அந்த டயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ராகு கால யமகண்டம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தை தவிர்த்து கொண்டு மீதி நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். இந்த ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து கொண்டு நீங்கள் இந்த நேரத்தில் மருதாணி இட்டுக்கிறது ரொம்பவுமே விசேஷம். நாம் இட்டுக்கலாம், இல்லை மற்றவாட்டை இட்டு சொல்லலாம். அழகாக நடுவில் சுற்றி வச்சு 4 பக்கம் இல்லை 6 பக்கம் வச்சு, அதாவது ஒவ்வொரு மேடையும் வைப்பாங்க. இந்த ஒவ்வொரு மேடை இருக்குது பார்த்திங்களா, புதன், அதே மாதிரி சனி, குரு அப்படின்னு ஒவ்வொரு மேடைகள்லையும் அந்த புள்ளிகள் வைக்கிற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி நம்ம மருதாணி இட்டுக்கொள்வது, நடுவில் சில பேர் பார்த்திங்கன்னா சூரியன் மாதிரி வைப்பாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு. எல்லோரும் இன்றைக்கி கோனில் வைக்கிறது அப்படி இல்லை, அரைச்சி கையில் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அரைத்து கையில் வைக்கிறது தான் ரொம்பவுமே சிறப்பு. கால்களில் பெண்கள் வைத்து கொள்வார்கள். ரொம்பவுமே அது மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆக ஞாயிறு முதல் நம்ம சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பார்த்தோம். எந்தெந்த நட்சத்திரம் இந்த மருதாணி வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னா, பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரம் ரொம்பவுமே உகந்ததாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம், அதே மாதிரி விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்பவுமே விசேஷமான நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். வளர்பிறையில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம். வளர்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் வளர்பிறையில் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் நம்ம மருதாணி இட்டுக்கொள்வது ரொம்பவுமே சுபமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தில் அம்பாள் இந்த பூஜைகளில் பார்த்தீங்கன்னா மருதாணி, அம்பாளுடைய பூஜையில் மருதாணி வச்சுடுவாள். அதே மாதிரி பெண்களுக்கு சுமங்கலி பிரார்த்தனையெல்லாம் பண்ணுறதா இருந்தால் அதில் புடவை, ஜாக்கெட், பிட்டு, அடுத்தது மெட்டி வைப்பாங்க, குங்கும சிமிழ் வைப்பாங்க, புஷ்பம் வைப்பாங்க, மஞ்சள் கிழங்கு வைப்பாங்க, மஞ்சள் கயிறு வைப்பாங்க, வளையல் வைப்பாங்க, கண்ணாடி வைப்பாங்க.
இது போன்ற பொருட்கள்லாம் வைக்கும் பொழுது அழகாக அதில் பார்த்திங்கன்னா மருதாணி இருக்கும். ரொம்பவுமே விசேஷம். கன்னியா குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுதும் இந்த மருதாணி வைக்கிறக்கூடிய வழக்கங்களே அந்த காலத்திலிருந்தே நம்மளுடைய பழக்கங்களில் இருக்குது. தான தர்மங்கள்லேயும் சரி, அதே மாதிரி இது கொடுக்கறதுலையும் சரி, நமக்கு அந்த காலத்துலேருந்தே அந்த பழக்கங்கள் இருக்குது. மருதாணி வைக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம் சார், உண்மை, ட்ரூ. எங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மருதாணி வைக்கும் பொழுது யார் எங்கே போனாலும் கேட்பா, இப்படி மருதாணி வச்சுட்டுருக்கள், ரொம்ப நன்னா இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவா, மிகப்பெரிய வேலைக்குள்ள இருக்கிறவா கூட மருதாணி இட்டுக்கிற வழக்கங்கள்லாம் வச்சுட்டுருக்கா. மனதில் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். மைண்டு ரொம்ப காமாக இருக்கும். எப்படி ஒரு மெடிடேஷன் பண்ணுறோமோ அதே போன்று இந்த மருதாணி வைக்கும்போது மனசில் ஒரு பெரிய சாந்தம் இருந்துட்டுருக்கும். சில பேருக்கு மருதாணி வாசம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மருதாணியுடைய வாசம் அப்படியே அந்த கையில் நின்றுட்டே இருக்கும். அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்படி இந்த மண் வாசம் ரொம்ப பிடிக்குமோ, மழை பெய்யும் போது மண் வாசம் இருக்குது பாருங்க, அது பிடிக்குமோ, இந்த மருதாணி வாசம் நிறைய பேருக்கு அது பிடிக்கும். சில பேர் பேசும்பொழுது கையை ஆட்டி ஆட்டி பேசுவாள். இந்த மருதாணி போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துட்டுனா கையை ஆட்டி ஆட்டி பேசுகிற வழக்கங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி மருதாணிக்கு அவ்வளவு சிறப்புகள் நம்மளுடைய லக்ஷண சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. மருதாணி வைக்கக்கூடிய வழக்கங்கள், மருதாணி வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இந்த மருதாணிக்கு கல்யாணத்தில் பார்த்துட்டோம்னா இந்த மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியாகவே கொண்டாடுறான். ஒரு நிகழ்ச்சியாகவே முன்னாடி கொண்டாடுற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அந்த மாதிரி நாம் இந்த மருதாணி வைக்கக்கூடிய நேரம், நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தப்போ இந்த நாளப்போ சந்திராஷ்டமம் வந்துடக்கூடாது. நமக்கு சந்திராஷ்டமம் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ராகு காலம், யமகண்டம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்படி இல்லாத இருந்தால் நாம் வைக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்துகிட்ருக்கும். அதேமாதிரி மனசு சரியில்லை சார், ரொம்ப மனசு சரியில்லாத போது நம்ம வருநாளே வைக்கலாமா? இருக்கப்படாது. சண்டை சச்சரவு நடந்துட்டுருக்கு வீட்டில், எப்போ போய் வைக்கலாமா? வைக்கப்படாது. மனசு கூலாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும். சில பேர் நைட்டு அதனாலே வைப்பா, சாயந்தர நேரத்தில் இரவு நேரத்தில் வச்சு அப்படியே வச்சு படுத்துருவா. ரொம்பவுமே மனதுக்கு ஒரு பெரிய திருப்தியாகவும் நல்லதாக இருக்கும். அடுத்த நாள் பார்த்துட்டுலாம் அவ்வளோ காமாக இருப்பாள், அவ்வளோ நிம்மதியாக இருப்பாள். அந்த மாதிரி மருதாணி வைக்கும் பொழுது பாசிட்டிவான தாட்டோடு வைக்கணும். சண்டை சச்சரவோட கவலைகளை பேசிட்டு, துக்கத்தை பேசிட்டு, காசிப்ஸ் பேசிட்டு கையில் வைக்கப்படாது. மனசில் ஒரு நிம்மதியாக அப்படியே ஆனந்தமாக மனசு இருக்கும் பொழுது மருதாணி வச்சுருது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். இன்றைக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் தூரத்தில் இருக்கக்கூடியவா அவெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் மருதாணி வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷமாக சில பேர்லாம், ஐயோ நான் ஐ எம் கோயிங் டு ஒர்க், ஐ எம் கோயிங் டு ஜாப், நான் இதை வச்சுக்கப்படாது. அப்படி இல்லை, பெரிய பெரிய ஆஃபீஸர், பெரிய பெரிய இடங்கள்லாம் மருதாணி பூசிண்டே அழகாக கையில் வச்சுருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ மருதாணி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அது இந்த நேரங்கள்லேயே இந்த நட்சத்திரத்தில் வைக்கிறது அதோட விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கிழமையும் நட்சத்திர ரீதியாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும்.